தமிழ் இனிந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ரியல்மி இப்போ லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ரியல்மி வாட்சஸ் இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் வாட்சோடைய அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சில் என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குது, இதை நீங்கள் வாங்கலாமா, இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஸோ முதல்ல இந்த ரியல்மி வாட்சஸ் உடைய ஒரு ஷார்ட்டான அன்பாக்சிங் வந்து பார்த்தலாம். ஸோ வாட்சஸ் வந்து வர பாக்ஸ் வந்து இதுதான். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா 1.3 இன்ச் டிஸ்பிளே வந்து இருக்கு, பிளட் ஆக்சிஜன் மானிட்டர் வந்து இருக்கு. இதை தவிர IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. அப்படிங்கிற போல இந்த வாட்சுடைய ஒரு சில அம்சங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சுடைய விலை பாக்ஸ்ல 8000 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பட் இதை விட கம்மி ரேட்ல தான் வந்து லான்ச் ஆகும். ஸோ இப்போ வரையும் எனக்கு விலை தெரிஞ்ச பிறகு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து அப்டேட் பண்றேன், கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரியல்மி வாட்ச் எஸ்ஏ வந்து இருக்கு. ஸோ பாக்ஸில் வேறு என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் டாக் வந்து இருக்குது, இந்த வாட்ச் வந்து சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. பாக்ஸில் வந்து அவ்வளோதான் வந்து வருது. ஸோ பேர் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரியல்மி லிங்க் ஆப்பை நீங்கள் வந்து பயன்படுத்தணும். ஸோ இப்போதைக்கு இது ஆண்ட்ராய்டு மற்றும் iOS இரண்டுலேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த வாட்ச் வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல இந்த வாட்சஸ் உடைய டிசைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது நீங்கள் பார்க்குற மாதிரி சர்க்குலர் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னாடி வந்த ரியல்மி வாட்ச் மாதிரி நம்ம ஆப்பிள் வாட்ச் மாதிரி ஸ்கொயராக இல்லாமல் இது பார்த்தோம் அப்படின்னா சர்க்குலராக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்பவே பெருசாக வந்து இருக்குது. ஸோ டிஸ்பிளே 1.3 இன்ச், அதை தவிர வெளியே வந்து அந்த கிளாக்கிங் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் வந்து பெரிய வாட்ச் தான் இது. இதோடைய பில்டை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா மெட்டாலிக் அலுமினியம் அலாய் பில்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாகவே ப்ரீமியமாக இருக்குது அப்படிங்கிற போல நம்மளால சொல்ல முடியும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா 2 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டன் பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஆன் பண்ணுறதுக்கோ இல்லை அப்படின்னாக்கா பேக் வரதுக்கோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இன்னொரு பட்டன் பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு நீங்கள் ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டி பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்சுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னாக்கா வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ் மற்றும் விட்ஜெட்ஸை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த வாட்சஸ் உடைய டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே பிரைட்டாக வந்துருக்கு. பிரைட்னஸ் லெவல்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் ஆட்டோ பிரைட்னஸ் சென்சாரும் இதில் வந்து இருக்கு. நீங்கள் அது வேண்டும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா மேனுவலான பிரைட்னஸும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அவுட்டோரில் டேரக்ட் சன்லைட் கீழே கூட நம்மளால கண்டிப்பாகவே வந்து பார்த்துக்க முடியுது. ஸோ பிரைட்னஸில் எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து கிடையாது. பட் டிஸ்பிளே பொறுத்தவரையும் எனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா இது பார்த்தோம் அப்படின்னா வெளியே அந்த கிளாக்கிங் டயல் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தவிர வாட்சுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பெரிய வாட்ச். ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15 நாட்கள் பேட்டரி லைஃப் அப்படிங்கிற போல வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு டிசைனில் இருக்கிறப்ப கண்டிப்பாக ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற போல் நான் வந்து ஆசைப்படுறேன். பிகாஸ் எஸ் ரைஸ் டு வேக் வந்து இருக்குது, அதை தவிர பட்டன் வந்து இருக்குது, எல்லாமே இருந்தாலுமே கூட நார்மலாகவே இந்த வாட்ச் பார்த்தோம் அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கே வந்து ஒரு நார்மல் வாட்ச் மாதிரி இருக்குது. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பேட்டரி லைஃப் கம்மியாகும், இருந்தாலுமே கூட ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஒரு ஆப்ஷனாவது கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற போல நான் வந்து நினைக்கிறேன். அடுத்தது வாட்ச் ஃபேஸஸ். ரியல்மி லிங்க் ஆப்பில் நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதோடைய ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல் ஸ்டெப்ஸ் ட்ராக்கிங்கை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் ட்ராக்கிங் ரொம்பவே வந்து அக்யூரேட்டாக வந்திருக்கு. இதை தவிர நான் முன்பே சொன்ன போல இதில் 16 ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு சைடில் ஒரு ஆக்டிவிட்டி பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் ரன், வாக், இண்டோர் ரன், அவுட்டோர் சைக்கிளிங், அதில் ஆரம்பிச்சு ஃபுட்பால், டேபிள் டென்னிஸ், கிரிக்கெட் வரைக்கும் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த 16க்குள்ளே நீங்கள் எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த வாட்சை பயன்படுத்தி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். இதை தவிர இதில் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் மானிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 24/7 உங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட் வந்து செக் பண்ணிட்டே இருக்கும் ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற போல இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதையும் வந்து செட் பண்ணிக்க முடியும். அதை தவிர இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாட்சஸில் SpO2 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் பிளட் ஆக்சிஜன் லெவல்ஸையும் வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது நீங்கள் மேனுவலாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட வந்து அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிற போல அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ மெடிக்கல் அளவுக்கு வந்து கிடையாது, பட் ஓரளவு அக்யூரேட்டாக உங்களால் பிளட் ஆக்சிஜன் லெவல்ஸை கண்டுபிடிச்சிக்க முடியும். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச். ஸோ உங்களோட ஃபோனில் வர எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸையும் உங்களால் இதில் வந்து பார்த்துக்க முடியும். ரியல்மி லிங்க் ஆப் மூலமாக போயிட்டு எந்தெந்த ஆப்போடைய நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிற போல செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதை உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். நார்மலான நோட்டிஃபிகேஷன்ஸை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் பெரிய மெசேஜஸ்லாம் வந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் தான் உங்களால் படிக்க முடியும், ஃபுல் மெசேஜஸ் வந்து படிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. அதை தவிர நோட்டிஃபிகேஷன் வர ஸ்பீடு உங்களுக்கு ஃபோனில் வந்தோடனே இதில் வந்து பார்க்க முடியுது. அதிலெல்லாம் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. அதை தவிர ப்ளூடூத் கனெக்டிவிட்டியை பொறுத்தவரையும் கூட எந்த வித பிரச்சனைகளும் வந்து கிடையாது. அடுத்தது இதில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃபோனில் ஏதாவது மியூசிக் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அதை வந்து இந்த வாட்ச் மூலமாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ளே பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ட்ராக் போகிறது மற்றும் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் பண்ணுறதை உங்களால் பண்ணிக்க முடியும். இது பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் அமேசான் மியூசிக்கோ எந்த ஒரு நீங்கள் மியூசிக் சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதற்கு பெர்மிஷன்ஸ் மட்டும் ரியல்மி லிங்க் ஆப்குள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ரன்னிங் போகிறீங்க இல்லை ஜிம்முக்கு போகிறீங்க அந்த மாதிரியான இடங்களில் கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக வந்திருக்கும். இதை தவிர இன்னொரு ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா கேமராவுடைய ஷட்டராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபோனுடைய கேமராக்கான ஷட்டராக நீங்கள் வந்து இந்த ரியல்மி வாட்சஸை வந்து பயன்படுத்திக்கலாம். இது பெரிய அளவு பயன்படுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் அந்த ஒரு அம்சமும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர ஃபைண்ட் மை ஃபோனும்
வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ உங்களுடைய ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னாக்கா இதில் இந்த ஃபைண்ட் மை ஃபோன் மூலமாக உங்களுடைய ஃபோனில் ரிங் ஆகிற மாதிரியும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் உங்களுடைய ஃபோனை. இதை தவிர இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹாப்டிக் ஃபீட்பேக் வைப்ரேஷன் ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3 விதமான இன்டென்சிட்டி வந்து செட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மீடியம் இன்டென்சிட்டியே பார்த்தோம் அப்படின்னா நம்ம அவுட்டோரில் இருக்கோம் அப்படின்னாலும் அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாகவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிற போல் நான் சொல்லுவேன். இதை தவிர இந்த வாட்சில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப் வாட்ச், டைமர், அலாம் எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். அலாம் பார்த்தோம் அப்படின்னா வைப்ரேஷன் பேஸ்டான அலாமும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். இதை தவிர கால்ஸை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃபோனோட பேர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா கால்ஸ் வந்தால் உங்களுக்கு வாட்சில் வந்து காமிக்கும். பட் நீங்கள் வந்து மியூட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா கட் பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணி பேச முடியாது. ஸோ அதற்கான அம்சங்கள்லாம் இதில் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும், உங்களுக்கு கால் வருது. ஸோ அது மட்டும்தான் இந்த வாட்ச் மூலமாக உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். இதை தவிர இதில் ஸ்லீப் ட்ராக்கிங் வந்துருக்கு. பட் அதை நான் வந்து பண்ணவே இல்லை. பிகாஸ் இந்த வாட்ச் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெஃப்டியாகவும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பெரிய வாட்ச். ஸோ இதோட தூங்குறது அப்படிங்கிறது எனக்கு பெரிய அளவு வந்து பிடிக்கல. ஸோ இது யாராலையுமே இதோட தூங்குறது ஒரு நார்மலான ஒரு ஸ்மார்ட் பேண்ட் மாதிரி கன்வீனியன்ட்டாக இதோட வந்து தூங்க முடியும் அப்படிங்கிற போல நான் வந்து நினைக்கல. ஸோ அதனால ஸ்லீப் ட்ராக்கிங் இதில் இருந்தாலுமே கூட பெரிய அளவு அது வந்து யாருக்கும் பயன்படாது அப்படிங்கிற போல தான் நான் வந்து நினைக்கிறேன். கடைசியாக பேட்டரியை பொறுத்தவரை 390 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 15 நாட்கள் வரையும் பேட்டரி லைஃப் வரும் அப்படிங்கிற போல அவங்க சொல்லியிருக்காங்க. பட் கண்டினியூஸ் மானிட்டரிங் எல்லாமே போட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 10 நாட்கள் குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு குறையாத பேட்டரி லைஃப் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற போல நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இன்னும் நான் அதை வந்து டெஸ்ட் பண்ணல. ஸோ டெஸ்ட் பண்ணிட்டு நான் அதை வந்து சொல்கிறேன். ஸோ முழுமையாக இந்த ரியல்மி வாட்சை பற்றின எல்லா விஷயங்களும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வாட்சை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன். மேலும் இந்த வீடியோ படுத்திருந்தால் மறந்தாம லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். டெக் சட்டையருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.